ஊழியத்துக்கு வர்றதும் ஊழியம் செய்கிறதும் நிறைய ஊழியத்துல லாபங்களை சம்பாதிக்கிறதும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மனிதர்கள் இததான் சொல்லுவாங்க. நீங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. என் மனசுல அது தொடர்ந்து அந்த எண்ணம் வந்துகிட்டே இருந்தது. ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல நீ ஊழியம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அது என் மனசுல தோன்றிக்கொண்டே இருந்தது. அப்படி எல்லாம் இங்க இல்ல. யோனாவுக்கு அவர் மனதுல அதுவாக தோன்றின காரியம் அல்ல. ரெண்டாவது, வேறு யாரும் யோனாவுக்கு இப்படி சொல்லவும் இல்லை. யோனாவுடைய மனதுல தோன்றவும் இல்லை, வேறு யாரும் யோனாவுக்கு சொல்லவும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, எங்க பாஸ்டர் என் தலையில கைய வச்சு சொன்னார், நீ பெரிய தீர்க்கதரிசியாக வருவாய், நீ பெரிய ஊழியக்காரனாக வருவாய் என்று சொன்னாங்க. அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார். யோனாவுக்கு வந்த கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்கள் மூலமாகவும் வரவில்லை. இது கர்த்தரால் நேரடியாக யோனாவிடம் சொல்லப்பட்டது. கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள்.